வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு InDesign 11th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் கேரக்டர் ஸ்டைல் அண்ட் பேராகிராஃப் ஸ்டைலை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க 10 InDesign கிளாஸஸ்மே பாருங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் மேலே ஐ பட்டனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ கேரக்டர் ஸ்டைல்னா என்ன, பேராகிராஃப் ஸ்டைல்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் இது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், இது செகண்ட் கேரக்டர், இது எல்லாமே சேர்ந்து ஒரு வேர்டு. இப்போ இந்த வேர்டுக்கு வந்து போல்டு கொடுக்குறோம், இல்லை இட்டாலிக்ஸ் கொடுக்குறோம், ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறோம், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறோம், என்ன பண்ணாலும் அதை வந்து ஒரு ஸ்டைலாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்டுக்கும் அதே ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அந்த மாதிரி மாறிடும். சேம் திங் பேராகிராஃப் ஸ்டைலும் அதே மாதிரி தான். இப்போ இந்த பேராகிராஃப்க்கு நம்ம ஒரு ஸ்டைல் கொடுக்குறோம் அப்படின்னா இதே ஸ்டைல் நமக்கு எல்லா பேராகிராஃபும் அப்ளை ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து போல்டு கொடுத்துட்டு ஃபாண்ட் மாற்றிட்டு என்னென்ன ஸ்டைல் வேணுமோ எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலை சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பேராகிராஃப் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் கொடுத்துருக்கிறது அப்படியே இதில் அப்ளை ஆகிடும். இதுதான் கான்செப்ட். இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 இதில் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஃப்ரேமில் ஒரு டெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னொரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி இதில் ஒரு டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஸ்டைலை க்ரியேட் பண்ண போகிறோம் இதை வச்சு. அண்ட் இந்த ஸ்டைலை இதில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேர்டு தான் இருக்குது, பட் இங்கே பேராகிராஃப் சிம்பிள் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பேராகிராஃபாக தான் கன்சிடர் ஆகும். அடுத்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட முடியுது. ஸோ அடுத்த பேராகிராஃப் இதோட முடியுது. டிஃபால்ட்டாக நீங்கள் எதுலேருந்தாவது காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேசிங் இருக்கிற இடத்துல நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்பேஸ் சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் ஸ்டைலில் ஸோ இது கொடுத்தா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்பேஸ், இது வந்து பிஃபோர் ஸ்பேஸ், இது ஆஃப்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பட் டிஃபால்ட்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இடையில பேராகிராஃப் சிம்பிள் எக்ஸ்ட்ரா வரும். இதே மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண முடியாது இந்த இடத்துல. பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது ஒரு பேராகிராஃபாக எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அது இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆட் ஆகும். ஸோ நமக்கு ஸ்பேசிங் அதிகமாக இருக்கும். இதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இது ஒரு பேராகிராஃப் அண்ட் இது ஒரு பேராகிராஃப், அப்போ தான் ஸ்டைல் கரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்ம ஈஸியாக டெலீட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை நான் டைட்டிலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபாண்ட் வந்து வேறு மாற்றுறேன். பேபி பிங்க் அப்படின்னு இந்த ஃபாண்ட்டை மாற்றிட்டு இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 19 பாயிண்ட் வச்சுட்டு அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் இங்கே கூட வைக்கலாம், இல்லைனா பேராகிராஃப் பேனலில் கூட வச்சுக்கலாம். ஸ்டைல்ஸ் எங்கே ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா விண்டோவில் போயிட்டு ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்டைல், பேராகிராஃப் ஸ்டைல், இது 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் பேராகிராஃப் ஸ்டைல், இதுக்கு ஷார்ட்கட் கீ F11, கேரக்டர் ஸ்டைல்ஸ்க்கு Shift F11. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் பார்த்துடலாம், அடுத்து கேரக்டர் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ பேராகிராஃப் ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பேசிக் பேராகிராஃப்னு இருக்கும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேசிக் பேராகிராஃப் தான். இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். பேசிக் கேரக்டர் ஃபார்மேட், ஸோ மினி அண்ட் ப்ரோ, ரெகுலர் 12. நீங்கள் என்ன தான் டிஃபால்ட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் அது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதான் பேசிக் பேராகிராஃப். இதில் பேராகிராஃப் ரூல்ஸு, பார்டரு, பேராகிராஃப் ஷேடிங் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம பேசிக்காக டீட்டெயிலாக பார்த்துடலாம். இங்கே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல, இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். F5 கொடுத்துட்டு சம் கலர் பிங்க் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பேராகிராஃப் ஸ்டைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணது வேறு ஒரு ஸ்டைலாக நமக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன், டைட்டில்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ டைட்டிலுக்கு நம்ம ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பாடிக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பாடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபாண்ட் வந்து சார்ஜ் அந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். தென் இதில் போல்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து 9 பாயிண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இடையில இருக்க அந்த பேராகிராஃப் சிம்பிளை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு Ctrl F கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஃபைண்ட் அண்ட் சேஞ்சுன்னு வரும். இதில் இங்கே டெக்ஸ்ட், கிரிப்பு, கிளிஃப், ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இதில் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் பாருங்கள், இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு பேராகிராஃப் சிம்பிள் இருக்குது. ஸோ ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு டிஃபால்ட்டாகவே அவங்களே வந்து ப்ரீடிஃபைண்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. மேலே இருக்க இந்த queryன்னு இருக்குது பாருங்கள், இதில் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்பேஸ் டு சிங்கிள் ஸ்பேஸ், மல்டிபிள் ரிட்டன் டு சிங்கிள் ரிட்டன், இந்த 2 தான் மெயினாக நம்ம நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் ரிட்டன் அப்படின்னா அதை தான் பேராகிராஃப் சிம்பிள் தான் ரிட்டன்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் ரிட்டன் டு சிங்கிள் ரிட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆல்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு 7 ரீப்ளேஸ்மெண்ட் மேட் ஆகிடுச்சு. ஸோ 7 இடத்துல இருந்திருக்கு, 7மே நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் சிம்பிள் எல்லாமே போய்ட்டு எல்லா பேராகிராஃபும் கம்பைன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், Ctrl Alt T கொடுத்து பேராகிராஃப் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஆஃப்டர் ஸ்பேஸை 2 mm இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இடையில நமக்கு இந்த பேராகிராஃப் சிம்பிள் இல்லை, இருந்தாலும் ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் ஸ்பேஸ் கொடுக்கணும். இதுதான் ப்ரொஃபஷனல். நீங்கள் பேராகிராஃப் சிம்பிளை வச்சு இப்போ இங்கே ஸ்பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு இப்போ என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அது உங்களுக்கு அடுத்தடுத்ததில் அப்ளை பண்ணும்போது கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எப்போவுமே மேனுவல் ஸ்பேசிங் கொடுக்காம இந்த மாதிரி இதில் கொடுங்க ஸ்பேசிங். ஸோ இப்போ பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பாடி டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே ஸ்டைல் நேம் வந்து பாடின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன்.
இப்போ நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணாலும் இங்கே பாடின்றது செலக்டில் இருக்கும். டைட்டில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டைட்டிலுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் பாடி டைட்டில்ன்ட்டு. இப்போ ஒரு 100 டாக்குமெண்ட் இருக்குது. 100 டாக்குமெண்ட்டுக்குமே இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டைலை வந்து நம்ம கீழே இருக்க இதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்மித் அப்படின்றது நமக்கு டைட்டிலாக வேணும். பட் இங்கே பேராகிராஃப் சிம்பிள் இல்லை இந்த இடத்துல. இது வந்து ஒரே இதாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து டைட்டில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த பேராகிராஃப் சிம்பிள் முடிகிற வரைக்கும் டைட்டிலாக தான் வரும். நம்ம பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் பண்ணுறதுனால பேராகிராஃப் சிம்பிள் இருந்தால் தான் அது வந்து அது வரைக்கும் ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டில் கிளிக் பண்ணிங்கனாலும் அது வந்து டைட்டிலாக மாறிடும். அதே மாதிரி சென்ட்ரல் எலிமெண்ட்டாக வந்துடும். ஃபாண்ட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இப்போ இதுக்கு அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஓவர் செட் டெக்ஸ்ட்டாக இருக்குது கீழே. ஸோ இந்த ஃப்ரேமை ட்ராக் பண்ணி நம்ம ஃபுல் டெக்ஸ்ட்டையும் விசிபிளாக வச்சுட்டோம். ஸோ ஜஸ்ட் இப்போ இங்கே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு பாடியை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த பேராகிராஃப் சிம்பிள் வரைக்கும் நமக்கு அந்த பாடி வந்துடும். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு பாடி கிளிக் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் F கொடுத்து மல்டிபிள் ரிட்டன் டு சிங்கிள் ரிட்டன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபைண்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா காமிக்கும் இங்கே இருக்குது அண்ட் ஃபைண்ட். இப்போ அது மாதிரி ஒரு 100 டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா 100 டாக்குமெண்ட்லேயும் உங்களால் எங்கெங்கே ஃபைண்ட் பண்ணி எங்கெங்கே சேஞ்ச் பண்ணணுமோ அங்கே மட்டும் பண்ணிக்கலாம். தேவைப்படுற இடத்துல பண்ணிக்கலாம், தேவைப்படாத இடத்துல பண்ண வேணாம். ஸோ அதுக்கான ஃபைண்ட் அண்ட் சேஞ்ச் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் ஆல் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல சர்ச்சில் வந்து செலெக்ஷன் நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து ஆல் டாக்குமெண்ட்ஸ்னு வச்சிங்கன்னா இதுதான் வந்து நிறையா டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்ட்குள்ளார மட்டும் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட். இப்போ நம்ம மேலே சேஞ்ச் பண்ணோம்ல இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்னு கொடுத்துருந்தா இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம அப்படி கொடுக்காம செலெக்ஷன் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து வந்து ஓவர் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்ஸில் இருக்குது பாருங்களேன், நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது மட்டும் வேறு ஃபாண்ட்டில் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டில் வேணும். அண்ட் இதோட கலர் வந்து வேறு கலராக வேணும், க்ரீன் கலராக வேணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து பேராகிராஃப் ஸ்டைல் டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணி இதுக்கு வந்து பாடி ஸ்டைல் டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த பாடி ஸ்டைல் அப்ளை பண்ணதுலேயே நம்ம ஒரு இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பேராகிராஃப் ஸ்டைலை ஓப்பன் பண்ணுறேன். வேறு இடத்துலலாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாடியில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. பட் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்றது. இந்த ஸ்டைலை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணி வேறு மாற்றிட்டோம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். இந்த ப்ளஸ் ஐக்கான் மறையணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாடியில் இருக்கிறத ரைட் கிளிக் பண்ணி அப்ளை பாடி கிளியர் ஓவர் ரைட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ளஸ் போயிடும். அதாவது நம்ம இப்போ மாற்றினோம்ல அந்த இது போயிட்டு டிஃபால்ட்டாக தான் அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நான் பாடியை ரைட் கிளிக் பண்ணி அப்ளை பாடி கிளியர் ஓவர் ரைட்ஸ்ன்றதை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது நமக்கு அப்ளை ஆகிடும். அப்படி கொடுக்காம பாடியை ரைட் கிளிக் பண்ணி ரீடிஃபைன் ஸ்டைல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்க இந்த டாக்குமெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் பாடி ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதாவது எத்தனை டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி எல்லா இதுலேயுமே இந்த இது மாறிடும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு டைம் ஸ்டைல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு இதை மாற்றணும், நீங்கள் ஒரு இதில் மாற்றினீங்கன்னா போதும், அது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் சேவ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த லைனை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட் வந்து நார்மலான இந்த டைம்ஸ் நியூ ரோமனை மாற்றிட்டு இதில் இட்டாலிக்ஸ் மாற்றிக்கிறேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு எல்லாமே பாருங்கள் அந்த ஸ்டைல் மாறிடும். ஸோ கலர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் மாறிடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ பேராகிராஃப் ஸ்டைல்னால் உங்களுக்கு என்னன்றது டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். அந்த ஓவர் ரைட் வராமல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்டைலில் இப்போ நான் எதையுமே செலக்ட் பண்ணல. இதில் வந்து பாடி அப்படின்னு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கேரக்டர் கலர்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணி இதில் ரெட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கலாம் போயிட்டு. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்லாம் சொல்லியிருக்கோம், நம்ம ட்ராப் கேப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபியூச்சரில் நம்ம டுட்டோரியல்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கேரக்டர் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ கேரக்டர் ஸ்டைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த கோட்ஸ்குள்ளே இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வேறு ஃபாண்ட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி வேறு ஃபாண்ட் கொடுத்துட்டு அந்த கலரும் வேறு கொடுத்துக்கிறேன். இதனால் இப்போ பேராகிராஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்திருக்கும். ஸோ ஓவர் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்றது காமிக்கும். பட் இந்த கேரக்டர் ஸ்டைலில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஓவர் ரைட் காமிக்கிறது போயிடும். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கேரக்டர் ஸ்டைல் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நன் ப்ளஸ் பேங்கர்ஸ் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஸ்டைல் செட்டிங்ஸ் இந்த இதில் காமிச்சிரும். ஸோ இதில் வந்து நம்ம நேம் வந்து ஸ்பெஷல் வேர்ட்ஸ்ன்னு போட்டுடுறேன். ஸ்பெஷல் வேர்ட்ஸுக்கு இந்த கேரக்டர் ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பேராகிராஃப் ஸ்டைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓவர் ரைட் ஆனது போயிடும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானில் பாருங்கள். அதே மாதிரி இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கேரக்டர் ஸ்டைலில் போய்ட்டு ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணால் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஓவர் ரைட் ஆகாமே அப்ளை ஆகிடும்.
பேராகிராஃப் ஸ்டைலே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ பாடியை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், டைம்ஸ் நியூ ரோமன், சைஸ் வந்து 9 பாயிண்ட்டு, கலர் வந்து இந்த கலர், ஸ்பேஸ் பிஃபோர் 2 mm எல்லாமே நம்ம என்னென்னலாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்பேஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு Ctrl+F போட்டுக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இந்த பேராகிராஃபில் அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் வேணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேனுவலாக கூட கொடுக்கலாம். ஃபைண்ட் வாட் அப்படின்றத ஒரு ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் சேஞ்ச் டு சிங்கிள் ஸ்பேஸ், அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ சேஞ்ச் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு 2 ரீப்ளேஸ்மெண்ட் மேட், நம்ம பண்ணது வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மேலே இதை ஆக்சஸ் பண்ணியும் மல்டிபிள் ஸ்பேஸ் டு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி இவங்களோட கோட் வேர்ட்ஸில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் நம்ம மேனுவலாக பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டைல் ஷீட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஸோ அந்த ஸ்டைல் இப்போ பாடி டைட்டில் மட்டும் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்கச்சக்கமாக க்ரியேட் பண்ணலாம். பாடி டைட்டில், சப்டைட்டில் இந்த மாதிரி நிறையா க்ரியேட் பண்ணி ஸோ அது எல்லாமே அழகாக ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு பேஜுக்குமே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அது எல்லாமே எத்தனை பேஜ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகும். ஸோ ரொம்ப டைம் சேவ் ஆகும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். InDesignல அடுத்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஸோ அடுத்த கிளாஸில் அந்த டாபிக் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். InDesign கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.